தமிழக பட்ஜெட் எப்பவும் போல் அவர்களுடைய வெற்றி விளம்பரத்திற்காக நிறைய இருக்கிறத தான் பார்க்குறோங்க. ஏன்னா சென்ற முறை பட்ஜெட்டில் சொன்னதே நிறைய நடத்தலை. இப்போ பட்ஜெட் அப்படிங்கிறதுல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது போல் பெட்ரோல் டீசல் மானியம் அது குறித்தோ அல்லது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்தோ கல்வி கடனை தள்ளுபடி செய்திருக்க வேண்டும். கல்வி கடனை மாணவர்களுக்கு தள்ளுபடி செய்திருக்க வேண்டும். கடன் கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்களே தவிர கடனை தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லலை. எல்லா இடத்துலையுமே ஒரு அட்ராக்ஷன் மட்டும் இருக்கணுங்கிற அளவுக்கு தான் அந்த பட்ஜெட் இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இன்னும் நிறைய விஷயத்தை சேர்க்கலை அப்படிங்கிறத நாங்கள் குறிப்பிட வரோம். அரசு ஊழியர்களும் வேதனையில் இருக்காங்க. எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அரசு ஊழியர்கள் இந்த தற்காலிக பணியாளர்கள்லாம் என்னன்னா இவர்களுடைய பொய் வாக்குறுதிகளை முழுமையுமாக நம்பி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டது மட்டும் இல்லை, களத்தில் இறங்கி அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேலை பார்த்தன்னு வேற சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருந்தவர்களை ஏமாற்றியுள்ளது அப்படிங்கிறது தான். பட்ஜெட்லேயும் அவர்களுக்கான எதுவுமே இல்லைங்கிறத அவர்களே சொல்கிறாங்க. பெரிய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்க போகிறோன்னு சொல்லும்போது நாம் அவங்க ஆக்கப்பூர்வமாக பட்ஜெட்டில் எதுவும் இல்லைங்கிறத நம்ம உணரும். கடந்த 7 ஆண்டுகளாக அரசியல்ல களத்தில் செயல்பட்டு 6 ஆண்டுகளாக இன்னைக்கு தான் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக முதலமைச்சராக வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? எந்த கூட்டணியும் இல்லாமல் சீமான் அவர்களே 8% ஓட்டை தாண்டி வெளியே வர முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காரு. இப்போ கூட்டணி இல்லாமல் அவர் நான் நேரடியாக முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்குறீங்க? அது அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காருங்கிறது தான் குறிக்கும். ஏன்னா யாராக இருந்தாலும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அரசியலில் களம் அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது தான். தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, நான் இன்னும் நம்ம கூட்டணி குறித்து ஆமாம் 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 இல்லை, நான் எந்த கூட்டணி அப்படிங்கிற இடத்துல நான் விஜய் அவர்களுடைய கட்சியை குறித்து நான் எந்த இடத்துலையுமே விமர்சனம் செய்யலைங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆட்சியிலே வராத கட்சி, எந்த அதிகாரத்துக்கும் வராதவர்களை பற்றி நாம் போய் பேசுகிறதெல்லாம் அது மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாத அரசியல் நான் செய்ய மாட்டேன். நான் எதிர்த்தது ஒரு இஷ்யூ, இளைஞர்களை பாதிக்கும் வகையில் நீங்கள் இந்த புகைப்பிடிக்கிற காட்சியையோ புகையை ப்ரொமோட் பண்ணுற வரி, அதாவது விளம்பரப்படுத்துவது போன்ற வரிகளையோ பாடலில் இடம்பெறக்கூடாதுங்கிறத தான் நான் விஜய் அவர்களுக்கு எதிராக நான் எடுத்த இஷ்யூ அது. அந்த இஷ்யூவை நானே சரி பண்ணி நானே முறையான நடவடிக்கை எடுத்து அந்த வரிகளை எல்லாம் நீக்கியாச்சு. அதன் பிறகு அவரை நான் அவரை ஒரு எதிரியாகவோ அப்படியெல்லாம் நான் பார்க்கவும் இல்லை, பார்க்கவும் விரும்பலை. அவரும் எனக்கு ஒரு சகோதரன் தான். அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. நல்லபடியாக அரசியலில் நேர்மையாக முழு மனதோடு மக்களை நேசித்து யார் செயல்பட்டாலுமே நான் பாராட்டுறதுக்கு தயாராக தாங்க இருக்கேன். ஏன்னா மக்கள் நலன் தான் முக்கியம். அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது மக்களுக்காக செயல்படக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே நான் அவர்களை பாராட்டுறதுக்கும் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய வியூகங்களையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறத விட களத்தில் மக்கள் படுகிற அவஸ்தையும் பிரச்சனையும் நாளுக்கு நாள் பார்த்துட்டு ஒவ்வொரு துறை வாரியாகும் பத்திரப்பதிவு துறையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு துறையிலையுமே ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா இடங்களிலையுமே இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து சொல்லலாம் தயாராக இருக்கோம். அது யார் எடுத்தாலும் எங்களுக்குலாம் சந்தோஷம் தாங்க. அதனால் நிச்சயமாக நிச்சயமாங்க உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக தாங்க நாங்கள் முக்கியமாக எடுக்கிறோம். ஏன்னா கட்டமைப்பு மிக முக்கியம். ஒரு கட்சி அரசியல் கட்சினாவே கட்டமைப்பு முக்கியம். இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் எங்களுடைய கட்டமைப்பை கட்டுவதற்கான வேலைகளை தான் செய்ய போகிறோம். அதை தான் தீவிரப்படுத்துகிறோம். உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நிர்வாகிகளை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம். ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்குது. ஒரு சாமானியர் கூட அரசியலுக்குள்ளே வர முடியும். உங்களுக்கு எந்த பின்புலமும் தேவையில்லை அப்படிங்கிறத தான் நாங்கள் கொள்கையாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நிச்சயமாக நிறைய பேர் சேருவதற்கு தயாராக இருக்காங்க. இளைஞர்களும் பெண்களும், சொல்லப்போனால் சீனியர் சிட்டிசன் என்னுடைய நிறைய பேச்சுகளையும் நிறைய கருத்துக்களையும் அதிகமாக வரவேற்கக்கூடிய 60 வயதுக்கு மேலே உள்ளவர்கள்லாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க. அவர்களால் களத்தில் வேலை பார்க்க முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக உறுப்பினர்களாக அவர்கள் செயல்படலாம் தயாராக இருக்காங்க. அது அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க விருப்பப்பட்டால் நாங்கள் நினச்சிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். ஏன்னா பெண்கள் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறது உண்மையாகவே நான் சகோதரி அவர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கோம். அவங்க விருப்பப்பட்டால் வரட்டும், அவங்கள்ட்ட கேளுங்க. இணைந்து செயல்படலாமான்னு அவங்கள்ட்ட கேளுங்க. நாங்கள் யார் நல்ல நாட்டுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அச்சமில்லாதவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.